என்ன தப்பு பண்ணிட்டான் இந்த விஜய்? மக்களுக்காக அரசியலுக்கு வந்தது ஒரு தப்பா? நல்லாட்சி கொடுக்கணும்னு நினைச்சது தப்பா? ஊழலை செய்யக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? லஞ்சமே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சது தப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பு ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு நினைச்சது தப்பா? சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும்னு நினைச்சது தப்பா? விவசாயிகள் நல்லா இருக்கணும், மீனவர்கள் நல்லா இருக்கணும், உழைக்கிற மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சது தப்பா? ஆனா மக்களே நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு KR2 US சேனல். எல்லாரும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்குற ஒரு தருணம். கேம்பெயினும் முடிஞ்சு குவைட்டா மக்களை சிந்திக்க வைக்க வேண்டிய நேரத்துல உங்களை வந்து சந்திக்கிறோம். நம்மளோட வீடியோ விஜயை பத்தி நம்ம போட்டிருப்போம். அதை வந்து எல்லாரும் பார்த்திருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. அதாவது அவரோட டிவோர்ஸ பத்தி நம்ம பேசினோம். ஏன் இந்த நேரத்துல இந்த விஷயம் வருது அப்படின்ட்டு யோசிங்க மக்களேன்ட்டுன்னு. இப்ப வந்து எனக்கு இந்த விஜயோட இந்த பொலிட்டிக்கல் ஸ்பீச்சு பிரசாரம், ஓகே சாரி மக்களே, எனக்கு அது வாயில வரல. அது சீரெல்லாம் பார்த்தா எனக்கு மைண்ட்ல எது தெரியுமா வருது, பயங்கர ஒரு ஆர்வமா இருக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து என் மைண்ட்ல என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் வருது, இந்த முதல்வன் மூவி யாரு பார்த்திருக்கா? முதல்வன் படம் பார்த்திருக்கீங்களா? அந்த முதல்வன் படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் வரும் தெரியுமா அந்த படத்துல. அந்த அர்ஜுன் சார் வந்து கை தூக்கி நிற்கும் போது அப்படியே மக்கள் எல்லாம் வந்து அப்படியே இது பண்ணுவாங்க. அந்த படத்தை பார்த்த அளவுக்கு இருக்கு. அந்த படத்தோட இஃபெக்ட் வந்து நேர்ல, அது சினிமா. அந்த கூட்டம் எல்லாம் வந்து இதா சேர்ந்த கூட்டம், சினிமால சேர்த்த கூட்டம். ஆனா இந்த ரியல் லைஃப்ல ஒரு ஆளுக்காக இப்படி ஒரு கூட்டம் சேர்ந்ததை பார்த்து அப்படி வியப்பா இம்ப்ரெசிவா இருக்கு. எனக்கு என்னாலே தாங்க முடியல. அப்படியே கூஸ்பாம் வர்ற அளவுக்கு ஒரு ஃபீல் அப்படி கிடைக்கிற. நான் வந்து தமிழ்நாடு இல்ல, என்னால தமிழ்நாட்டுக்கு ஓட் போட முடியாது. ஆனா என்னால தமிழ்நாட்டுல உள்ள மக்களுக்கு எல்லாம் வந்து கேட்க முடியும். ஓட் போட்டு தமிழ்நாட்டோட ஒரு ஃபேட்டை மாத்தணும்னா விஜய் வந்தாருன்னா அது நடக்கும். ரசிகரா பேசுறீங்களா? இல்ல, நான் விஜயோட ரசிகர், அவரோட சினிமாக்கு ரசிகை. ஆனா வந்து நிஜ லைஃப்ல ஒரு ஹீரோவை நான் வந்து பார்த்திருக்கேன்னா அது வந்து விஜய் லைஃப் ஹீரோ. சினிமா விட்டு தள்ளுங்க. சினிமால வந்து நீங்க டைரக்டர் சார் என்ன கொடுக்குறாரோ அந்த கதைக்கு ஏத்த மாதிரி அந்த பாத்திரத்தை நீங்க கேரக்டரை வந்து பிளே பண்ணிட்டு நீங்க போயிருவீங்க. ஆனா ரியல் லைஃப்ல ஒரு ஹீரோட அது வந்து நான் நிஜமா இப்ப வந்து கண்கொள்ளா அதை பாக்குறேன். ஐ எம் சோ ப்ரவுட். அந்த ஒரு ஹீரோட்டிக்கான ஒரு விஷயத்த வந்து நிஜமா நடக்கிறத பார்க்க முடியுது. நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த எம்ஜிஆர் சார் பத்தி. இந்த எம்ஜிஆர் அப்பெல்லாம் நான் வந்து இன்னும் பிறக்கவே இல்லை. அவரு முதலமைச்சரா ஆவறதுக்கு அப்ப இந்த மாதிரி தான் வந்து மக்களோட செல்வாக்கு சப்போர்ட் எல்லாம் இப்படிதான் இருந்துச்சுன்னா. ஆனா அதை வந்து இப்ப விஜய் மூலியமா பாக்குறது வந்து ஐ எம் சோ ஹாப்பி. அண்ட் நிறைய பேர் சொல்றாங்க விஜய் வந்து அடுத்த எம்ஜிஆர், அடுத்த இன்னொரு ஒரு பேர் சொல்றாங்க. என்ன அவரு? அம்பேத்கர் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் தான். எம்ஜிஆர், அம்பேத்கர், விஜய் அவரோட தனி ஸ்டைல் அண்ட் மாஸ் பண்ணிட்டாரு. தென் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க தெரியுமா, ஃபேமிலி பார்க்காத ஒருத்தன் இந்த நாட்டை பார்த்துருவானா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டாங்களே. தோத்துருவோன்றத பயம் வந்துருச்சு. அந்த பயத்தை வந்து நம்ம எப்படி திருப்பி விடுறது மத்தவங்க மேல? சோ இந்த மாதிரிதான், இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்கள கீழே புடிச்சு இழுக்கிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் வந்து என்னென்ன வகையில எல்லாம் அட்டாக் பண்ண முடியும் அப்படியே அட்டாக் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு குறிக்கோளோட வராரு அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து வரவேற்கணும். ரொம்ப பயங்கரமான ஃபேமஸா உள்ளவர் அதெல்லாம் விட்டுட்டு நான் வரப்போறேன் அப்படிங்கிறப்ப அதே பதில் சொல்லுங்க. ஃபேமிலி பார்க்காதவன் ஒரு நாட்டை பார்க்குவானா அப்படின்னு கேள்வி கேட்டாங்கல்ல நிறைய பேரு. அதுக்கு வந்து நீங்க என்ன பதில் வச்சிருக்கீங்க? ஃபேமிலி பார்க்கலன்னு சொல்ல முடியாது. அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கேள்வியை கேட்கறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்கு? நம்ம யாரு அந்த கேள்வி கேட்கறது? நம்ம போய் அவர் வீட்டுல உட்காந்து பார்த்தோமா, இல்ல கேமரா போட்டு வச்சு பார்த்தோமா அவர் ஃபேமிலியை பாக்குறாரா இல்லையான்னு? அவர் ஃபேமிலி பார்க்காம தான் 2 பிள்ளை பத்தி இத்தனை வருஷம் வந்து அவரு வாழ்ந்து வந்துட்டாரா? குறை சொல்லணும்னு நினைச்சா எதை வேணாலும் சொல்லலாம். அவங்களுக்கு சின்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வரலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து மக்களை நானே வந்து ஓட்டு போடணும்னு நினைச்சாலும் ஓட்டு போடணும்னு ஒரு ஆர்வமா இருக்கு. ஆனா போக முடியாம ஒரு சுச்சுவேஷனு. நான் வந்து எம்ஜிஆர் எல்லாம் வராரு அப்படின்னா, ஊருக்கு வராரு அப்படிங்கிறப்ப அந்த ரோடு கிராஸ் பண்ணி போறாரு அப்படின்னா ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு முன்னாடியே மக்கள்லாம் ரோடு ஃபுல்லா உட்காந்துருவாங்க. எப்போ வருவாரு சும்மா அப்படி கையாட்டிட்டு போவாரு. அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி உள்ளதை விட்டுட்டு இப்போ வந்து என்னன்னா 5 வருஷத்துக்கு ஒரு நம்ம எலெக்ஷன் வருது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, காலங்காலமா வந்து ஒரு 2 பார்ட்டிக்கு மட்டும்தான் நம்ம வந்து எப்போதும் ஓட்டு போட்டுட்டே இருக்கோம். இது வந்து 5 வருஷத்துக்கு ஒருத்தர் நம்மளா வந்து நினைச்சாதான். சில ஃபேமிலியிலே என்ன பண்ணாங்க, யங்ஸ்டர் சின்னவங்க வந்து விஜய்
பெரியவங்க வந்து அடுத்த கட்சி வேற கட்சி அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி அது உங்களோட ஒப்பீனியன் இருக்கலாம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். பட் ஆனால் ஒரு சான்ஸ் கொடுக்கணும், கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஒரு சான்ஸ் கொடுத்தாதான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். சான்ஸே கொடுக்காம நீ வந்து உனக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்னு எந்த பேசிஸ்ல நம்ம சொல்ல முடியும்? அதான் சொல்றாங்க. அது எதனால சொல்றாங்கன்னா, விஜய்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அவர் வந்து என்ன அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு. நான் கேள்வி கேட்கிறேன், நீங்க எல்லாம் இப்போ ஒரு ஓகே அரசியலை விட்டுருவோம், இப்ப நம்ம வந்து படிச்சு முடிச்சு ஒரு வேலையில போய் தேடுறோமே, அந்த வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் கெதர் பண்ணிட்டா போய் பாக்குறோம். இப்போ விஜயோட பார்ட்டியில உள்ளவங்க எல்லாமே படிச்சவங்க. ஆமா. இன்னொன்னு வந்து இப்ப எம்ஜிஆர் மட்டும் என்ன எல்லாம் தெரிஞ்சுட்டா வந்தாரு. அவர் வந்து சப்போர்ட் இருந்துச்சு, மக்கள் சப்போர்ட் இருந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் நம்ம நிறைய செய்யலாம். அதை பத்தி நிறைய ஆலோசகர்கள் இருப்பாங்க. அதை பத்தி எப்படி செய்யணும், நான் வந்து எல்லாமே கத்துக்கிட்டு தான் வரணும் அப்படின்னு கிடையாது. வந்ததுக்கு அப்புறம் அவங்கவுங்க டீம் இருக்கும், அதாவது கன்சல்டன்ட் இருக்கும், எல்லாம் பண்ணி அதை நம்ம எப்படி பண்ணுவோம். ஆனா இப்போ வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஒரு பயங்கரமான கேப் இருக்கு. மக்களை வந்து எப்படி பண்றாங்கன்னா, மக்களை அப்படியே குடிக்கு அடிமையாக்கி, மத்ததுக்கு போதைக்கு அடிமையாக்கி, அதே அப்புறம் ரிலிஜன் பேஸ் அரசியல் தான் ஓட்டிட்டு இருக்காங்களே ஒழிஞ்சு மக்களை வந்து விழிப்புணர்வா யாருமே பாக்கறதில்லை இது வரைக்கும். ஏன்னா மக்கள் விழிப்புணர்வா ஏமாத்துறது, சும்மா பணம் கொடுக்க அந்த நேரத்துல வாயை மூடுறதுக்கு ஒரு அமௌண்ட கொடுத்து வாயை அடைச்சிடுறது. ஒரு சின்ன பெரிய மீனை வந்து பிடிக்கிறதுக்குள்ள சின்ன மீன் துண்டில் போற மாதிரி போட்டுட்டு முழுங்கிறது, திமிங்கலம் மாதிரி முழுங்கிறது மற்றதெல்லாம். அது வந்து மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால நம்ம விழிப்புணர்வா இருந்துட்டோம்னா அவங்க வரமாட்டாங்க. அதனாலதான் அவங்க இவ்வளவு நாள் ஆட்சியில நின்றுருக்காங்க. எப்படின்னா மக்களை வந்து விழிப்புணர்வு இல்லாம அப்படியே வச்சு மேல வந்துட்டாங்க. அதனாலதான் அவங்க மாதிரி. இப்ப நம்ம வந்து ஒரு படிச்சவங்களை விட்டாதான் நமக்கு எப்படி வருது அப்படின்னு தெரியும். அதுதான் என்னோட கருத்து. அப்புறம் வந்து பொலிட்டிக்கல் என்ட்ரி வந்து விஜய் வர்றது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு. ஒரு நிமிஷம் இந்த பணம் சம்பாதிக்கிறோன்ற ஒரு விஷயத்த சொன்னவங்க எல்லாம் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் இன்னும் யோசிங்க. விஜய் வந்து பட வாய்ப்பு இல்லாம படம் நடிக்காம வாய்ப்பை தேடி அழிஞ்சுகிட்டு இருந்து அல்லத்த விட்டுட்டு அரசியலுக்கு வரல. இப்ப வரைக்கும் படம் நடிச்சு எத்தனை டைரக்டர் எப்ப அவரோட கால்ஷீட் கிடைக்கும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மத்தியில எனக்கு படம் நடிச்சது போதும், நான் சம்பாதிச்சது போதும்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு மக்களுக்காக வந்து தொண்டு செய்யணும், வேலை செய்யணும், மக்களுக்காக எனக்கு கொடுத்த மக்களுக்கு நான் திருப்பி கொடுக்கணும்ன்றது வந்து நிக்கிறாரு. அந்த அன்புக்காக வந்து நிக்கிறாரு. அவர் போய் பணம் சம்பாதிக்க வரேன்னு சொல்றது அதெல்லாம் கேட்டு எனக்கு பயங்கர சிரிப்பு தான் வந்துச்சு. சரி பொருளி தான் பரப்புறீங்க, கொஞ்சம் அருவா யோசிச்சு பொருளி பரப்புங்க. ஆமா. சோ இப்ப வந்து இது வந்து எனக்கு கேம்பெயின் கிடையாது. ஏன்னா கேம்பெயின் முடிஞ்சிச்சு. நமக்கு என்ன தோணுதோ அதை சொல்றோம். ஆக்சுவலி ஒவ்வொரு வீட்லயும் வந்து நம்ம விழிப்புணர்வோட இருந்தோம்னாலே நாடு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நமக்கு ஒரு வீட்லயும் நம்ம விழிப்புணர்வோட யாருக்கு போட்டா நல்லது, ஒரு சான்ஸ் கொடுத்தாதானே தெரியும் நமக்கு பண்றோமா இல்லையா. அப்ப அடுத்த அப்படித்தானே இப்படி வந்துட்டு இந்த கட்சி விட்டா அந்த கட்சி, அந்த கட்சி விட்டா இந்த கட்சி, இப்படியே தான் வந்துட்டு இருக்கு. தமிழ்நாடோட சாபமா இதுலயே வந்து பல பேர் வந்து என்னன்னா ஃப்ளைட் பிடிச்சி ஊருக்கு போய் ஓட்டிங்காக வராங்க பாருங்க. அதெல்லாம் அவ்வளோ எஃபர்ட் போட்டு டிராவல் பண்ணி வராங்க பாரு. அப்ப வந்து எப்படி ஒரு ஃபீல் இந்த எலெக்ஷன் வந்து உருவாக்கி இருக்கு. அதெல்லாம் வந்து வரலாறு ஹிஸ்டரியில எழுதப்பட வேண்டிய விஷயம். திருவிழா மாதிரி வந்து இதை நம்ம செலிப்ரேட் பண்ணோம். எவ்வளவு முடியுமோ அந்த அளவு சிந்திச்சுட்டு நான் பாரபட்சம் இல்லாம ஏன்னா சில பேருக்கு தெரியும் சின்ன யங்ஸ்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் பல பேர் நாங்கள் பார்த்துருக்கோம். எவ்வளோ வந்திருக்கு, என்னமான இவ்வளோ நடந்திருக்கு, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க. ஹோல் தமிழ்நாடே மக்களே இந்த ஒரு தருணத்தை வீணாக்கி விடாதீர்கள். போடுங்கய்யா ஓட்டு, விசில் சின்னத்தை பார்த்து அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் ஐ ஹவ் நோ டவுட் அப்படித்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியல, சில ஃபீலிங்ஸ்லாம் வந்து நம்ம வந்து உணரத்தான் முடியும், நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, டிஸ்கிரைப் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. சோ இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு ஹிஸ்டரியில வரலாறுல வந்து வேணாம் சொன்னாலும் போற இடத்துல மக்கள் அலை மோதுது, மக்கள் கூட்டம் தாங்க முடியல அவருக்கு சப்போர்ட். அதை அப்படியே ஓட்டா கன்வெர்ட் பண்ணுங்க எல்லாத்தையும். எஸ், அதை அப்படியே ஓட்டா கன்வெர்ட் பண்ணுங்க, ஓட் போடுங்க. யாரெல்லாம் ஓட்டு உரிமை இருக்கோ
ஓட்டு உரிமையா இருக்கும், உங்க உரிமையை வந்து ஒட்டு கொடுத்துறாதீங்க, போய் போடுங்க. இப்ப விஜய் வந்து இப்ப லாஸ்ட் ஸ்பீச்ல வந்து சொன்னாரு பாத்தீங்களா, வீட்டுல இருக்கிற இந்த பிள்ளைங்க, சிறு பிள்ளைகளை வந்து நீங்க வந்து சாக்லேட் கார்டு முடிப்பீங்க, ஸ்வீட்டு கார்டு முடிப்பீங்க, விளையாட்டு பொம்மைக்கு அடம் பிடிப்பீங்க. அந்த மாதிரி இந்த வாட்டி அடம் பிடிச்சோம் அம்மா அப்பா எல்லாத்துக்கிட்டையும், அத்தை மாமா சித்தி எல்லாத்துக்கிட்டையும் போய் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் வந்து எல்லாரும் யோசிச்சு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. ஆமா, அதனால மீண்டும் அடுத்த வீடியோ விஜய் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சந்திப்போம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜய் கோட் போடுறவங்க லைக் பண்ணுங்க, விஜய் கோட் போடுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பாய்.